அத்தியாயம் 42. இருட்டியும் இருட்டாத அந்த வேளையில் சிவன்மலை காட்டுக்குள் தட்டு தடுமாறி நடந்தபடி இருந்தார் அந்த வயதானவர். அவர் கையில் ஒரு தடி. அதுதான் அவர் ஒரு குருடர் என்றும் சொல்லாமல் சொன்னது. அவர் நடந்து வரும் வழியில் பல இடங்களில் தடுக்கி விழுந்து விட்டதை அவர் மேனி மேல் ஆங்காங்கே தென்பட்ட இரத்த காயங்கள் காட்டி கொடுத்தன. 80 வயது மதிக்கலாம். மார்பு எலும்பு மொத்தமாக தெரிந்தது. தோளில் ஒரு சிறு துணி மூட்டை. அதை சுமக்க மாட்டாதபடி சுமந்து கொண்டு ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய என்று முணுமுணுத்தபடியே அவர் அந்த மலை பிராந்தியத்துக்குள் தடுமாறிக்கொண்டு வந்தார். கச்சிதமாய் அவர் எதிரில் தமயந்தி. தமயந்தி அந்த வயதானவரை ஒரு புழுவை பார்ப்பது போலதான் பார்த்தாள். ஒரு இடத்தில் ஒருவர் மட்டுமே செல்ல முடிந்த வழித்தடம். பக்கத்திலேயே மழை நீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. பெரியவர் அது தெரியாமல் அதில் விழ விரும்புகிறவர் போல பாதையை விட்டு விலகி செல்வது தமயந்தியை சற்று துடிக்க விட்டது. தன்னையும் மீறி கத்திவிட்டாள். ஏய், அந்த பக்கம் போகாத, அங்க தண்ணி தேங்கி கிடக்கு. அவள் குரல் அவரையும் தடுத்து திருப்பியது. யாரு யாரு? அவர் திரும்பினார். உன் பேத்தி. பேத்தியா? யாருமா அது? நீ யாரு? இந்த அந்தி சந்தி வேலையில இப்படி ஒரு காட்டுக்குள்ள எங்க போயிட்டு இருக்க? மாடி, என்ன பார்த்தா தெரியலையா? நான் ஒரு குருடம்மா. சிவன்மலை ஆகாசலிங்கத்தை பிரதோஷ வேலையில தரிசனம் பண்ணணுங்கிறது என் ரொம்ப நாள் ஆசை. அதாம்மா போயிட்டு இருக்கேன். அது சரி, கண்ணு தெரியாத நிலையில எப்படி அங்க போவீங்க? போனாலும் தரிசனம் எப்படி பண்ண முடியும்? வேடிக்கையா இருக்கு. அம்மா, நான் ஒரு பிச்சைக்காரம்மா. தப்பு தப்பா வாழ்ந்தவன். காசு பணம் இருந்தப்ப நான் ஆடாத ஆட்டம் இல்ல. இப்ப எல்லாம் போய் தெருவுல நிக்கிறேன். என் தப்புக்கு தண்டனையா எல்லா கஷ்டமும் பட்டுட்டேன். பொண்டாட்டி பிள்ளைன்னு யாரும் கிடையாது. மேல ஆகாசம், கீழே பூமி. இதுதான் என் சொத்து. இருந்தாலும் சிவ தரிசனம் பண்ணிடணுங்கிறது என் குறி. எப்படியோ தட்டு தடுமாறி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். மீதி தூரத்துக்கு நீ வழி காட்டினா உனக்கு புண்ணியமா போயிடுமா? அவரிடம் கெஞ்சும் குரல். தமயந்திக்கோ எரிச்சல் வந்தது. ஆகாசலிங்கம் இருக்கிற இடத்துக்கு போறது இருக்கட்டும், தரிசனம் எப்படியா பண்ணுவ கண்ணு தெரியாம? அது கிட்ட போய் நின்னாலே போதுமா? மனசுல நினைச்சுக்கிட்டு கும்பிடுவேன். அத அவ்வளவு தூரம் போய் தான் செய்யணுமா? இருக்கிற இடத்துல கும்பிட்டுக்கலாமே. இல்லம்மா, அது தப்பு. கடவுள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கார். இருந்தாலும் அவர் வெளிப்படுற இடம்தான் கோயில். அப்படி ஒரு கோயிலுக்கு முயற்சி எடுத்து தேடி போறதுதான் செயல். முயற்சி இல்லாத பக்தி சக்தி இல்லாத ஆகாரம் மாதிரிமா. நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்ற. சோத்துக்கு இல்லாட்டியும் பேச்சுக்கு குறைவில்லை. போகட்டும், என் கூட வா. கோயில் முன்னால கொண்டு போய் விடுற. தமயந்தி ஒரு முடிவுக்கு வந்தவளாக அவரது கோலை முன்பக்கமாக பிடித்து கொண்டு நடந்தாள். அவளுக்குள் குறும்பாய் சில முடிவுகள். உண்மையில் ஆகாசலிங்க சன்னதி வெகு தூரத்தில் இருந்தது. சிறிது தூரம் வரை நடந்த தமயந்தி இருட்டியும் இருட்டாத அந்த வேளையில் ஒரு தட்டை பாறை மேல் குழவி போல ஒரு கல்லும் அதை இருட்டில் பார்த்தால் சிவலிங்கம் போலவே தெரிவதையும் கவனித்தாள். சற்றென்று அவளிடம் ஒரு முடிவு. யோ பெருசு, நீ தேடி வந்த ஆகாசலிங்க சன்னதி வந்துடுச்சியா என்றாள். எங்க எங்க? அவரிடம் துடிப்பு. எங்கன்னா என்னமோ பெருசா பார்க்க முடிஞ்ச மாதிரி பறக்குறியே. நீயும் நானும் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 அடி தூரத்துல தான் இருக்கு. அப்படியே இங்க நின்னு கும்பிட்டுக்கோ. அம்மாடி, அது கிட்ட என்ன கூட்டிட்டு போறியா? நான் அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும். என்னது, பாலாபிஷேகமா? விளையாடுறியா? இந்த காட்டுல இப்ப பாலுக்கு எங்கயா போக? எங்கேயும் போக வேணாம் கண்ணு. இதோ
என் தோல்ல துணி மூட்டையில ஒரு பாத்திரத்துல இருக்குது. பிச்சை எடுத்த காசுல காலையிலேயே வாங்கிட்டேன். அட கொடுமையே, பிச்சை எடுத்த காசுல பாலாபிஷேகமா? ஆமா, அந்த சாமி வந்து உன்கிட்ட கேட்டாரா? அவர் எதுக்கு கேக்குறாரு? ஏன் கேட்கணும்? எனக்குதான் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்யணுங்கிற ஒரு துடிப்பு. சரிதான், இப்படியெல்லாம் பாலாபிஷேகம் செஞ்சா அந்த சாமி வந்து நீ கேட்டதை உனக்கு தந்துருவாராக்கும். ஏமா தரமாட்டாரா? ஒரு பொண்ணா இருந்தோம் நாத்திகவாதி மாதிரி பேசுறியே, நீ யாருமா? நான் யாரா இருந்தா என்ன? எதிர்க்க இருக்கு லிங்கம். பாலாபிஷேகம் பண்ணு, தேனாபிஷேகம் பண்ணு, நான் வரேன். விட்டித்தியாக ஒரு பதிலை சொல்லிவிட்டு தமயந்தி அங்கிருந்து விலக தொடங்கினாள். அப்படி விலகி நடக்கும் போது, சாமியா சாமி, இந்த மலையில தான் இப்படியெல்லாம் கிறுக்குங்க. எல்லாரையும் ஒரு நாள் ஒரு AK-47 துப்பாக்கி கொண்டு வந்து போட்டு தள்ளிடணும். இருக்கட்டும் இருக்கட்டும் என்று அவளிடம் சீற்றமான முணுமுணுப்பு. அதே சமயம் அந்த பெரியவர் தட்டு தடுமாறி அந்த தட்டை பாறை மேல் ஏறி ஸ்தூபி போன்ற பாறை கல்லை லிங்கமாய் நினைத்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று கும்பிட்டபடியே சுற்றி வர தொடங்கினார். உணர்ச்சி மிகுதியால் அவரது குரல் வெகு தூரம் வரை கேட்டது. அந்த குரல் கேட்கும் தூரத்தில்தான் பாலுவும் பாண்டியனும் எடிட்டருடன் ஏறி வந்து கொண்டிருந்த சுமோவும் வந்து நின்றது. ஓம் நம சிவாய என்கின்ற அந்த பக்தி குரல் பாண்டியனை கூர்மையாக்கியது. சார், எல்லாரும் இங்கே இருங்க, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, பக்கத்துல யாரோ இருக்காங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன் என்று அவர்களை தவிர்த்து விட்டு தான் மட்டும் நடக்க தொடங்க, சார் நானும் வரேன் என்று பாலும் தொற்றிக்கொண்டான். அந்த குரல் அவர்கள் இருவரையும் சுண்டி இழுத்தது. அடர்வான புதர்களை விலக்கி கொண்டு சில சின்ன சின்ன பள்ளம் மேடுகளில் ஏறி குதித்து அந்த குருட்டு பெரியவர் இருக்கும் தட்டை பாறைக்கு மிக சமீபத்தை எட்டிவிட்ட அவர்கள் இருவரில் பாலுவுக்கு மட்டும் காலில் முள் தைக்க ஆ என்ற அலறலுடன் குனிந்து பார்த்தான். செருப்பு கால்களையும் மீறி முள் உள்ளேறி இருந்தது. அப்படியே அங்கேயே உட்கார்ந்தவன் தொடர்ந்து முன்னேறி தட்டைப்பாறையை அடைய அங்கே அந்த பிரதோஷ வேளையில் ஒரு அற்புதமும் நடக்க ஆரம்பித்தது. குருட்டு பெரியவர் தான் கொண்டு வந்திருந்த பாலை கொட்டி அபிஷேகம் செய்து கொண்டிருந்த அந்த ஸ்தூபி போன்ற பாறையும் தட்டை பாறையும் முற்றாக மாறி அங்கு ஆகாச லிங்கமே தோன்றியிருந்தது. சுற்றிலும் 1000 கணக்கில் அகல் விளக்குகள், பொதிமேகம் போல் தவழும் சாம்பிராணி தூபப்புகை ஒரு லாரியில் வாங்கி வந்து கொட்டி குவித்தது போல அந்த தட்டை பாறை முழுவதும் உதிர்ந்த பூக்கள், லிங்க திருமேனியும் தின்னென்ற மாலையுடன் நாகப்பட குடையுடன் காட்சியளித்தது. பாண்டியனால் தன் கண்ணையே நம்ப முடியவில்லை. உச்சி முதல் பாதம் வரை ஒரு பரவசம் அவருக்குள் ஓடியது. தன்னையும் மறந்து அவர் அப்படியே கைகளை கூப்பினார். பாலும் முல்லை பிடுங்கி போட்டுவிட்டு வந்து அந்த காட்சியை பார்த்து பிரமித்து போயிருந்தான். அந்த பெரியவரோ திடீரென்று பெரிதும் உணர்ச்சி வயப்பட்டவராக எனக்கு கண் வந்துடுச்சு, எனக்கு கண் வந்துடுச்சு என்று கத்த தொடங்கினார். அதுவே அவர் அதற்கு முன் வரை குருடாக இருந்தவர் என்பதை பாண்டியனுக்கும் பாலுவுக்கும் உணர்த்திவிட்டது. சார், இங்க என்ன நடக்குது? இந்த இடத்துல இப்படி ஒரு கோயிலை நாம பார்க்கலையே சார். பாலு காதோரமாக கிசுகிசுத்தான். எனக்குள்ளேயும் அதே கேள்விதான் பாலு. நடப்பது நிஜமா இல்ல கனவான்னு குழம்பி போயிருக்க. அதே சமயம் இப்படி ஒரு தரிசனம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு தோணுது. ஆமா சார், ஜெகஜோதியா வாசனையா என்ன ஒரு ஆனந்தமான காட்சி. இருவரும் பரவசத்தில் மூழ்கிட தமயந்தி ஒரு விறகு சுமையுடன் கச்சிதமாக வந்தபடி இருந்தாள். அவள்தான் அந்த காட்சியை பார்த்து அதிகம் பாதிக்கப்பட்டாள். அந்த பெரியவரும் அவளை பார்த்து, அம்மாடி நீ யாரு? நீதான் என்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்த புண்ணியவதியா என்று கேட்க அவள் தலை மேலும் கீழும் ஆடி ஆமோதித்தது. அம்மாடி, நீ மகா பெரிய புண்ணியவதி. உன்னால பாரு
எனக்கு ஆகாசலிங்க தரிசனமும் கிடைச்சிடுச்சு, பார்வையும் கிடைச்சிடுச்சு என்று அவள் முன்னே கைகளை கூப்பினார் அவர். அவர்கள் பேசுவதை கேட்டபடி நிற்கும் பாலு பாண்டியன் அருகே ஷாலினியும் வந்து சேர்ந்தாள். அவளும் அந்த அதிசய காட்சியை பார்த்து பிரமித்தாள். அப்படியே தமயந்தியையும் பார்த்து தமயந்தி என்று அழைத்தபடியே சென்றாள். தமயந்தியும் திரும்பினாள். அந்த பார்வை பெற்ற பெரியவரோ சிவலிங்கத்தை சுற்ற தொடங்கிவிட்டார். பாண்டியனும் பாலுவும் கூட ஒளி வெள்ளமான இடத்தில் தமயந்தி அருகில் வந்து நின்றனர். என்ன ஷாலினிமா, எங்க அந்த மன்மதன்? தமயந்தி ஒன்றும் தெரியாதவளாக ஆரம்பிக்க ஷாலினி கண்கள் கண்ணீரை உதித்தன. என்னங்கம்மா ஆச்சு? கண்ண செத்துட்டான் தமயந்தி. என்னது? ஆமா, காலையில உன்கிட்ட சொல்லிட்டு போனா அவனை ஒரு மரத்துல தொங்குற பொணமாதான் பார்த்தேன். அடியாத்தி, இப்ப எங்க உடம்பு? அத ஏன் கேக்குற? அப்புறமா போய் பார்த்தா உடம்ப காணல. என்னது, உடம்ப காணலையா? தமயந்தி அளவிற்கு அதிகமாகவே அதிர்ச்சியை காட்டினாள். அதை பாண்டியனும் கவனித்தார். எல்லாமே ஒரே மாயமா இருக்கே தமயந்தி. பாவம் கண்ண. அவன் அப்பாவும் எங்க எடிட்டரும் வந்திருக்காங்க. இருட்டு வேற ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப எங்கன்னு போய் பார்க்க? ஷாலினி பேசிக்கொண்டே போனாள். தமயந்தி முகத்தில் ஈசல்கள் பறந்தன. பாண்டியன் பாலுவோடு தனியே ஒதுங்க அந்த வயதான மனிதர் அந்த சிவலிங்கத்தை சுற்றி கொண்டே இருக்க அடுத்த கட்டமாக அங்கே ஒரு அதிசயம் பாண்டியன் பார்த்து கொண்டிருக்கும் போதே நிகழ்ந்தது. அந்த லிங்கம் பழையபடி பாறைகள் ஆகிவிட்டது. பாலு, என்ன இது? இந்த மலையில இன்னும் இந்த மாதிரி எத்தனை அதிசயங்க? தெரியலையே சார். அந்த அரிய காட்சியை தமயந்தியும் ஷாலினியும் பார்க்கவே இல்லை. அவர்கள் இருவரும் சுமோ நிற்கும் இடம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். வா பாலு, நாமளும் போகலாம். பாண்டியனும் அவர்களை பின்தொடர தொடங்கினார். சுமோவை நெருங்கிய போது எடிட்டரும் ராகவனும் சுமோவுக்குள் இல்லை. ஷாலினிக்குள் அடுத்த கட்ட அதிர்ச்சி. பாண்டியன் என்றால் பதட்டமாக. பாண்டியன் நாலாபுரமும் பார்த்தார். பின் ராகவன் சார் என்று கத்தினார். நாலாபுரமும் எதிரொலித்தது அந்த குரல். நன்றாக இருட்டும் சூழ்ந்து விட்டது. ஷாலினி, நீங்க சுமோல ஏறி பாதுகாப்பான இடத்துக்கு, ஐ மீன் பொன்னி குடிசைக்கு போயிடுங்க. நான் அவங்க எங்க போயிருந்தாலும் தேடி பிடிச்சு அழைச்சுக்கிட்டு வரேன் என்ற பாண்டியனை பாலு சற்று பயத்தோடு பார்த்தான். என்ன பாலு, நீங்க மட்டும் தனியாவா சார்? ஓ, உனக்கு அந்த பயமா? கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. சார் ஜாக்கிரத. டோன்ட் வெரி. நீ சுமோவா டிரைவ் பண்ணிக்கிட்டு கிளம்பு. அவனை துரிதப்படுத்தி சுமோவில் ஏற்றி அனுப்பிவிட்டு திரும்பினார் பாண்டியன். இடுப்பை ஒட்டி ஒரு பென் டார்ச், அதை எடுத்து வெளிச்சம் பாய்ச்சினார். வானிலும் திரியோதசி நிலவின் மெல்லிய வெளிச்சம். நடக்க ஆரம்பித்தார். பொன்னி சொன்னது ஞாபகத்தில் வந்தது. அவள் சொன்னபடியேதான் எல்லாம் நடக்கிறது. ஒன்றை தொட்டு ஒன்று. ஒன்று கூட சாதாரணமான அனுபவம் இல்லை. ஒவ்வொன்றும் தனி ரகம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஒரு புறம் பாம்பை காப்பாற்றிய செயல், மறுபுறம் லிங்கமே பாறையாக மாறிய காட்சி. சிவன்மலை காடு அவர் வரையில் வித்தை காட்ட தொடங்கிவிட்டதை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. கண் தெரியாத ஒருவருக்கு கண்ணையே கொடுத்து விட்டது ஒரு பாறை. நம்பினவருக்கு நடராசன், நம்பாதவருக்கு யமராசன் என்பது இதுதானா? பாண்டியனுக்குள் கேள்விகளின் ஊர்வலம். நிச்சயம் ஒரு சக்தி இருந்து அந்த காடு முழுக்க ஆட்டி படைப்பதாக கூட தோன்றியது. பார்வை நாலாபுறமும் சுழன்றபடியே இருந்தது. மலை அணில் ஒன்று நின்று கவனித்தது. டார்ச் லைட் வெளிச்சம் படவும் அது அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டது. முயலும் அணிலும் எப்பொழுதும் கொத்தான வெளிச்சம் கண்ணில் பட்டால் ஸ்தம்பித்துவிடும். வேட்டையாடுபவர்களும் அதுதான் வாய்ப்பு என்று பின்னால் வந்து காதை பிடித்து தூக்கி விடுவார்கள். ஆனால் பாண்டியன் அவ்வாறு செய்யவில்லை. வெளிச்சத்தை விளக்கவுமே அந்த அணில் ஓடி போயிற்று. ஒரு பலாமரம் அடிபாகம் முழுக்க பலாக்கனிகளோடு கண்ணில் பட்டது. அதில் சில பலாப்பழங்கள் வெடித்து பலா சுளைகள் வெளியே தெரித்து கிடந்தன. பகல் பொழுதில் பார்க்கும் போது புகைப்படம் எடுத்து வைத்துக் கொள்ள தோன்றும். ஆனால் இரவில்
அதுவும் சிலரை தேடி அலையும் இரவில் அந்த ரசனைக்கெல்லாம் துளியும் இடம் இல்லாததை உணர்ந்த பாண்டியன் நெடுந்தூரம் வரை அந்த காட்டுக்குள் சென்று விட்டார். தொடர்ந்து நடப்பதில் அர்த்தமில்லை என்று தோன்றியது. அவர்கள் இருவரும் தான் செல்லும் பாதையில்தான் சென்றிருக்க கூடும் என்று அனுமானிப்பதும் சரியாக படவில்லை. அவர்கள் வேறு பக்கமாக சென்றிருக்கலாம் என்று தோன்றியதால் பாண்டியன் அந்த இடத்திலேயே சற்று நின்றார். சில் என்ற காற்று காது மடலை பூனை ஒன்று தன் நாக்கால் நக்குவது போன்ற குறுகுறுப்பை அளித்தது. கூர்ந்து லயித்த போது பக்கமாய் ஆறு ஒன்று சலசலவென்று பாய்ந்து ஓடும் சப்தம் வடிகட்டப்பட்டது போல காதில் கேட்டது. அந்த நேரத்திற்கு அந்த ஓடை தண்ணீர் அமிர்தமாக இருக்கும் என்று தோன்றவே சப்தம் வந்த திக்கிலேயே நடந்தார். டார்ச் லைட்டின் ஒளி முன்னால் ஒரு நாய்க்குட்டி போல உருண்டு உருண்டு சென்றது. ஓடை நீரும் கண்ணில் பட்டது. அப்படியே அங்கேயே அமர்ந்து அள்ளி அள்ளி பருகிய போது அமிர்தம் என்ற ஒன்று தனியாக இருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றியது. அதுவரை நடந்த களைப்பு முதல் அவ்வளவும் ஆவியாகி போனது போல இருந்தது. அடுத்தடுத்து தண்ணீரை அள்ளவும் தான் ஓடும் அந்த நீரின் மேல் மலர்கள் பல மிதந்து வருவது கண்ணில் பட்டது. ஒரு வாழை இலை மேல் அகல் விளக்கொன்றும் மிதந்து வந்தபடி இருந்தது. அபூர்வ காட்சி. அருகில் ஏதாவது கோயில் இருந்து அங்கேயும் இந்த ஓடை ஓடியபடி இருக்க வேண்டும் என்று தோன்றவே அப்படியே ஓடையில் இறங்கி கணுக்கால் அளவு தண்ணீரில் அலம்பியபடி நடக்க ஆரம்பித்தார் பாண்டியன். சில அடி தூரத்திலேயே பெரிய அருவி ஒன்று அருகில் இருப்பது தெரிந்துவிட்டது. ஓவென்று அதன் பேரிரைச்சல். அந்த அருவியில் நீர் விழாத பாறை மேல் எல்லாம் திகுதிகுவென்று தீப்பந்தங்கள். அதன் ஒளியில் ஆங்காங்கே சில சித்த புருஷர்கள் மூக்கை பிடித்து கொண்டும் விரைப்பாக சமணமிட்டு கொண்டும் அமர்ந்திருக்கும் அபூர்வ சித்த தரிசனம் பாண்டியனுக்கு கிடைத்தது. எரியும் தீப்பந்தங்களுக்கு எண்ணெய் விட்டு கொண்டு ஒருவர். அவர் முகத்தை அவ்வளவாக பார்க்க முடியவில்லை. பாண்டியனுக்குள் பொன்னி சொன்னதுதான் ஓடியது. ஒரு அபூர்வ அனுபவம் தனக்கு ஏற்பட இருப்பதாக அவன் உள்மனமும் நம்பியது. தனியாக வந்ததும் மிக நல்லதாக அந்த நொடியில் பட்டது. ஆனால் அவ்வளவு காட்சிகளையும் பார்க்கும் பாண்டியனுக்கே தெரியாமல் இரு கண்கள் கவனித்துக் கொண்டே இருந்தன. பாண்டியனும் மெல்ல மெல்ல நகர்ந்து வசதியாக ஒரு பாறை மேல் ஏறி நின்று கொண்டார். பென் டார்ச் லைட்டையும் அணைத்து விட்டார். அந்த இடமும் சூழலும் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. சீறி பாயும் அருவியின் மையத்தில் ஒற்றை காலில் சில சிவபக்தர்கள் சிற்பங்கள் போல நின்று கொண்டிருந்தனர். அந்த அருவிக்கு மேல் பக்கத்தில் நெல்லி மரங்கள் தழைத்து வளர்ந்திருக்க அவைகளில் முழு நெல்லிகள் திராட்சை கொத்து கணக்காக மண்டி கிடந்தன. அவ்வளவும் திகுதிகுவென்ற தீப்பந்த வெளிச்சத்தில் நன்றாகவே தெரிந்தது. அதே சமயம் பாண்டியனின் தோள் மேல் இரு கரங்கள். திடுக்கிட்டு திரும்பிய பாண்டியன் கரங்களுக்கு காரணமான முகத்தை பார்த்து மேலும் அதிர்ந்தார். பாலுவின் அப்பா சுந்தர்ராஜன் தான் அவர். நீங்க தானே பாண்டியன்? சுந்தர்ராஜனின் கேள்வியில் குரல் லயத்தில் ஒரு காந்த ஈர்ப்பு. ஆமா, எனக்கு தெரியுதா? உங்களை நான் தான் சுந்தர்ராஜன். நீங்க தேடி வந்திருக்கிற அதே ஃபாரஸ்ட் ஆபீசர். சார், நான் இப்ப இங்க சாமி. சாமியா? ஆமா, வாங்க, உங்களுக்காக தான் காத்திருந்தேன். உங்களை தனியா வரவழைக்க தான் காட்டுக்குள்ளேயும் பல நாடகங்கள். சாமி, எதுக்கு இதெல்லாம்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தானே போறீங்க. என் கூட வாங்க. சுந்தர்ராஜன் காவி உடையில் முன்னால் நடக்க பாண்டியன் பின்தொடர அருவிக்கரைக்கு மறுபக்கத்தில் ஒரு குகை பகுதி தென்பட்டது. அதன் முன் ஒரு பாறை மேல் கண்ணனின் சடலம். அந்த சடலத்தின் மார்பு மேல் படம் விரித்தபடி ஒரு நாகம். பாண்டியனுக்கு மூன்றாவது கட்ட ஆச்சரிய அதிர்வு. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொலியை பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.